அத்தியாயம் 77. படைத்தலைவனா பகைவனா? போன அத்தியாயத்துல இளஞ்செழியனுக்கு ரதம் ஓட்ட தெரியும்ன்றத தெரிஞ்சுக்கிற அலீமா அவனை அட்டூலிஸ் ரத போட்டியில கலந்துக்க வைக்க தான் ஏற்பாடு செய்யறதா சொல்றதையும், அவன் ஜெயிச்சா அது மூலமா கிடைக்கக்கூடிய பொற்குவியலை வச்சு தமிழகம் போயிடலாம்னு இளஞ்செழியனுக்கும் ஹிப்பலாசுக்கும் யோசனை சொல்றத பார்த்தோம். அதை தொடர்ந்து தரைப்படைய துணிச்சலாவும் திறமையாவும் நடத்தி பல பெரிய போர்கள்ல வெற்றி அடைஞ்ச இளஞ்செழியனுக்கு பரதவர்களோட சகவாசத்தால நீச்சல் திறமையும் படகுகளையும் சின்ன மரக்கலங்களையும் ஓட்டுற சாமர்த்தியமும் இருந்தாலும் கூட சேர மன்னனுக்கு இருந்த அளவுக்கு சோழர்கள் கிட்ட கடற்படை இல்லாததுனால கப்பலை செலுத்துற கலையில அவனுக்கு அதிகமான அனுபவம் ஏற்பட சாத்தியம் இல்லாம போயிடுச்சு. ஆனா சோழ நாட்டுல இருந்து டைபீரியஸ் அவனை யவனர் கப்பல்ல அனுப்பின பிறகு ஏற்பட்ட பல ஆபத்துக்களும் பயங்கர சூழ்நிலைகளும் இளஞ்செழியன் வாழ்க்கையில இருந்த ஒரே குறையையும் நீக்கிடுச்சு. கொள்ளைக்காரர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க அடிமை வர்த்தகர்கள் தற்காப்புக்காக நடத்தின போரை கவனிச்சதாலையும், கொள்ளை கப்பலோட தலைவன் சொல்லி கொடுத்த கப்பலை செலுத்துற முறை, காத்தோட மாறுதல்களையும் அலைகளோட எழுச்சியையும் சமாளிக்கிற முறை, போர் வந்தா எரிபந்தங்களை வீசுற முறைன்னு எல்லாத்தையும் இளஞ்செழியன் கத்துக்கிட்டதால நிலத்த மாதிரியே நீர்லயும் எப்படி போர் செய்யணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டான். அவ்ளோ கத்துக்கிட்டாலும் எரித்திரிய கடல் மூக்குல அலீமா மரக்கலத்தை செலுத்தின திறமைய பார்த்து தான் கத்துக்கிட்டது ரொம்ப கம்மின்றதையும், இன்னும் அலீமா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய வித்தை நிறைய இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிட்டான் படைத்தலைவன். தமிழகத்துக்கு திரும்புறதுக்குள்ள அலீமா கிட்ட இருந்து மொத்த வித்தையையும் கத்துக்கிட்டா தரை மார்க்கமா மட்டும் இல்லாம கடல் மார்க்கமாவும் டைபீரியஸ தைரியமா எதிர்க்கலாம்னு யோசிச்சு திருப்தியா பெருமூச்சு விட்ட இளஞ்செழியன் நங்கூரம் பாய்ச்சி நின்னுகிட்டு இருந்த கப்பலை சுத்தி இருந்த காட்சிகளை பார்த்தான். அவன் கண் முன்னாடி அட்டூலிஸ் நகரம் பெருசாவும் அழகாவும் தெரிஞ்சுது. அந்த நகரத்தோட அமைப்பை பார்த்து அந்த இடம் வர்த்தகத்துக்காகவும் கேளிக்கைக்காகவும் தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்றதையும், பெரிய படையெடுப்பை சமாளிக்க தகுதியில்லாத இடம்ன்றதையும் புரிஞ்சுக்கிட்டான் படைத்தலைவன். தன் கண் முன்னாடி அழகாவும் பெருசாவும் இருந்த மாளிகைகளோட அமைப்பை பார்த்து அதெல்லாமே உல்லாசத்துக்காக அமைக்கப்பட்ட மாளிகைன்னு தெரிஞ்சுக்கிட்ட இளஞ்செழியன் அட்டூலீஸை சுற்றி அரண் ஏதும் இல்லாததை கவனித்து, படையெடுப்பவன் திறமைசாலியா இருந்தால் அட்டூலீஸ் வழியாக எத்தியோப்பியாவிலும் எகிப்திலும் நுழைந்து விடலாம். இந்த கடல் மூக்கில் இருக்கும் நீர் வேகத்தால் ஒரே சமயத்தில் பல மரக்கலங்களில் படைகளை கொண்டு வந்து இறக்கிவிட முடியாதென்பது உண்மை. ஆனால் மெல்ல மெல்ல மரக்கலங்களில் வர்த்தகர் உடைகளில் வீரர்களை கொண்டு வந்து சில மாதங்களில் ஊரில் அவர்கள் தொகையை பரப்பிவிட்டால் ஒரே இரவில் இந்த அட்டூலீஸை கைக்குள் போட்டுக்கொண்டு அடுத்த ஊர்கள் மீதும் பாயலாம். சரியான இடம். படையெடுப்பவன் வாயில் விழ இதைவிட சிறந்த இடம் இருக்க முடியாது. நீ ஏதோ தாம் படையெடுக்கிறதுக்காகவே அந்த இடத்துக்கு வந்திருக்கிற மாதிரி யோசிச்சான். அடுத்த வினாடியே அவனவன் பழக்கப்படிதான் புத்தி போகிறது. போரிடுபவனுக்கு போரிடும் புத்தி, வணிகனுக்கு வர்த்தகம் செய்யும் புத்தி. புத்தி சில காலத்துக்கு ஒரு சுவட்டில் திரும்பிவிட்டால் வேறு சுவட்டில் திரும்பாது போல் இருக்கிறது. நீ நினைச்சு சிரிச்ச இளஞ்செழியன் திரும்ப மரக்கலம் நின்னுகிட்டு இருந்த கடல் பகுதியையும் மலைத்தீவையும் கவனிச்சான். அட்டூலீஸுக்கும் மலைத்தீவுக்கும் நடுவுல இருந்த கடல் பிராந்தியத்துல அலைகள் பெருசு பெருசா எழுந்துகிட்டு இருந்தது இல்லாம நீர் வேகமும் ஜாஸ்தியா இருந்ததால நங்கூரம் பாய்ச்சி நிக்க வைக்கப்பட்டிருந்த மரக்கலம் கூட பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தது. அத பார்த்த இளஞ்செழியன் மலைத்தீவு ஒன்றை மட்டும் ஆண்டவன் இந்த இடத்தில் எழுப்பிக் கொடுத்திராவிட்டால் அட்டூலீஸுக்கு அருகில் நங்கூரம் பாய்ச்சுவதோ இறங்குவதோ நடவாத காரியம்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு மலைத்தீவோட அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான். டான்ற எழுத்தோட வடிவத்தை மாதிரி இருந்த அட்டூலிஸ் கடற்கரையோட எதிரில அந்த டா எழுத்துக்கு புள்ளி வச்ச மாதிரி இருந்தது மலைத்தீவு. அந்த தீவுக்கு நடுவுல ஒரு சின்ன மலையும் அதை சுத்தி வெண்ணிறமான மணலும் எல்லா பக்கமும் படர்ந்து இருந்தது. அந்த வெண்மையான மணல் பரப்புல விதவிதமான கூடாரங்கள் அமைக்கப்பட்டு இருந்தது. அந்த கூடாரங்கள்ல தங்கியிருந்தவங்க யாருன்றத குறிக்கிற மாதிரி எல்லா கூடாரங்கள் மேலையும் பல கொடிகள் பறந்துகிட்டு இருந்ததை பார்த்த படைத்தலைவனுக்கு பூம்புகாரோட இந்திர விழா நாட்கள் ஞாபகம் வந்தது. இந்திர விழாவின் போது புகார் இதைவிட அதிக கூட்டத்தால் நிறைவுபடுமே. அங்கும் எத்தனை கொடிகள் பறக்கும்! சங்கமத்துறையில் எத்தனை நாட்டு அழகிகள் நீராடுவார்கள்! ஏன் அங்கும் தான் ரத போட்டி உண்டு. நீ நினைச்சு பெருமூச்சு விட்ட இளஞ்செழியன் சீக்கிரமா தமிழகம் திரும்பணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட எண்ணங்கள் அலிமாவுக்கும் புரிஞ்சுதான் இருந்தது. ஆனா நீர்வேகம் அதிகமா இருந்ததால நங்கூரம் பாய்ச்சின முதல் 2 நாள் அலிமாவால எதுவுமே செய்ய முடியல. நங்கூரம் பாய்ச்சப்பட்ட முதல் ஜாமத்துல இளஞ்செழியனையும் கூட்டிக்கிட்டு
மலைத்தீவோட கேளிக்கை கூட்டங்களுக்கு போய் நடனங்களை பார்த்து ரசிச்சா அலீமா. இளஞ்செழியன் கிட்டையும் அங்க நடந்த நடன வகைகள், நடனமாடின நாட்டவர் பத்தியெல்லாம் விவரிச்சா அலீமா. ஆனா இளஞ்செழியன் அதை எதையும் ரசிக்கிற மனோநிலைமையில இல்ல. நடனங்களை பாக்குறது மட்டும் இல்லாம முதல் ஜாமத்துல இருந்து 3வது ஜாமம் வரைக்கும் அலீமாவும் அந்த கூட்டத்தோட கலந்துகிட்டு பம்பரத்த மாதிரி சுத்தி சுத்தி ஆடினா. தமிழகம் போக துடிச்சுக்கிட்டு இருந்த இளஞ்செழியனுக்கு அலீமாவோட நடனம் வேதனைய தான் கொடுத்தது. நடன நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு திரும்ப மரக்கலத்துக்கு போனதும் இளஞ்செழியன் அலீமாவை பார்த்து, அலீமா, நான் இங்கு வந்தது எதற்குன்னு கோவமா கேட்டான். அலீமா ஆச்சரியமா இளஞ்செழியனை பார்த்து, ஏன் கேட்கிறீர்கள்? வந்த காரணம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்னு பதில் சொன்னான். வந்த காரியத்தை நான் நினைப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறேன், நீ நினைப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறாயான்னு திரும்பவும் கோவமா கேட்டான் இளஞ்செழியன். வைத்துக் கொண்டிருப்பதாகத்தான் நினைக்கிறேன், நீ லேசா சிரிச்சுக்கிட்டே சொன்னா அலீமா. அதை கேட்டு, அலீமா, விளையாட இது நேரமல்ல, கேளிக்கைக்கும் இது சமயமல்ல. உன் நடனத்தை கண்டு களிக்க நான் அட்டூலியஸ் வரவில்லை, அதை பற்றி என்னவும் புத்தியிடம் தரவில்லை சொன்னா இளஞ்செழியன். அதுக்கு அலீமா, தெரிகிறது தெரிகிறது, புத்தி உங்களுக்கு நிதானத்தில் இல்லை என்று திட்டமாக தெரிகிறது. படுத்து உறங்குங்கள், காலையில் நிதானப்படும், போய் வாருங்கள் சொல்லிட்டு நடனத்துக்காக அவ தலையில கட்டியிருந்த ஒரு பட்டு துணியை அவிழ்த்து மஞ்சத்து மேல போட்டு திரும்பி நின்னா. அப்பயும் இளஞ்செழியன் இருந்த இடத்த விட்டு நகராம அங்கேயே நின்னுகிட்டு இருந்ததை பார்த்து, போய் வாருங்கள் என்று சொன்னேனே உத்தரவு போடுற மாதிரி சொன்னா அலீமா. நாளைக்கு என்ன செய்ய உத்தேசம்னு கேட்டான் இளஞ்செழியன். மலைத்தீவில் இன்னும் பார்க்க வேண்டிய வேடிக்கைகள் பல இருக்கின்றன சொன்னா அலீமா. அவற்றை பார்ப்பதாகவா உத்தேசம் கடுமையா கேட்டான் இளஞ்செழியன். ஆமாம் சொன்னா அலீமா. அட்டூலிஸுக்கு எப்பொழுது போவதுன்னு கேட்டான் இளஞ்செழியன். நான் இஷ்டப்பட்ட போது சொன்னா அலீமா. எல்லாம் உன்னிஷ்டம்தானா? ஆமாம், நான் தானே கப்பல் தலைவி. உன்னை கப்பல் தலைவியாக்கியது நான். அந்த பதவியிலிருந்து நீக்கவும் என்னால் முடியும் சொன்னா இளஞ்செழியன். தாராளமாக செய்யுங்கள், ஆனால் அந்த பணியை இன்றிரவு நிறைவேற்ற முடியாது, காலையில் பார்ப்போம். முதலில் நீங்கள் அறையை விட்டு செல்லுங்கள் சொன்னா அலீமா. முடியாது, நீ எப்பொழுது அட்டூலிஸ் போவாய், உன் நண்பர்களைக் கண்டு ரதத்துக்கும் புறவிகளுக்கும் எப்பொழுது ஏற்பாடு செய்வாய் என்பதை அறிந்து கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு நகருவேன் சொன்னா இளஞ்செழியன். அப்படியானால் உங்கள் இஷ்டம், நான் ஆடைகளை மாற்றிக்கொள்ளப் போகிறேன் சொன்னா அலீமா. அதை கேட்டு சங்கடப்பட்டு அடுத்த வினாடியே வேகமாவும் கோவமாவும் அந்த அறையை விட்டு வெளியில போனா இளஞ்செழியன். இளஞ்செழியன் அப்படி வேகமா வெளியில போனதை பார்த்து சிரிச்ச அலீமா, படைத்தலைவர் போரில் மன்னர்தான், ஆனால் பெண்களை கண்டால் என்ன நடுக்கம், எப்படி காற்றாக பறந்தார், பாவம் நினைச்சு பரிதாபப்பட்டா. இப்படிப்பட்ட ஒருத்தரை திருமணம் செய்ய தனக்கு கொடுத்து வைக்கலையேன்றத நினைச்சு பெருமூச்சு விட்ட அலீமா, யாரோ ஒரு பெண் இவரை மயக்கி இருக்கிறாள், அதனால்தான் இப்படி விழிக்கிறார் மனிதர். அவள் என்ன அத்தனை அழகியா? என் ராணியை விடவா அழகாயிருக்க முடியும்? இருக்க முடியாது. என் அரசியை விட உலகில் அழகி யாருமே இருக்க முடியாது. அவளை மட்டும் இவர் கண்டுவிட்டால் இந்த உறுதியெல்லாம் காற்றில் பறந்துவிடும். இருங்கள் படைத்தலைவரே, தமிழகம் சென்றதும் யவனராணி எங்கிருந்தாலும் அவள் முன்பாக உங்களை கொண்டு போய் நிறுத்துகிறேன். அப்பொழுது பார்க்கிறேன் உமது உறுதியை. காதல் தெய்வமான வீனஸையும் வெட்கச் செய்யும் அந்த மோகன பிம்பத்துக்கு முன்பு நீர் என்ன செய்கிறீரோ பார்க்கிறேன் தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டா. அடுத்த நாள் காலையில முகம் கழுவி தலை சீவி தன்னை அழகா சிங்காரிச்சுக்கிட்டு மரக்கலத்தோட தளத்துக்கு வந்த அலீமாவோட அழக பார்த்து அசந்து போன அடிமை வர்த்தகர்கள், இவள் மட்டும் நம்மிடம் அடிமையாக கிடைத்திருந்தால் 10,000 பொற்காசுகளுக்கு விற்றிருக்கலாமே கணக்கு போட்டாங்க. அலீமாவோட வருகைய பார்த்தும் பார்க்காதவன மாதிரி நடிச்சான் இளஞ்செழியன். அவன் பக்கத்துல போய், படைத்தலைவர் மிகவும் கோபத்தில் இருக்கிறார் போலிருக்கிறதுன்னு கேட்டு சிரிச்சா அலீமா. இளஞ்செழியன் பதில் எதுவும் சொல்லாம மௌனமா இருந்தான். தலையை திருப்பி என்னை பாருங்கள், பாதகமில்லை, ஆடையை பூரணமாக அணிந்துதான் இருக்கிறேன் சொன்னா அலீமா. அவ்ளோ நேரம் மௌனமா இருந்த இளஞ்செழியன் கோவமா அலீமாவை பார்த்து, அப்படியா, மிகவும் சந்தோஷம், இவ்வளவு பெரிய மனது செய்ததற்கு நன்றி சொன்னான். உங்களை மகிழ்விக்கத்தான் நான் எதையும் செய்கிறேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா அலீமா. அலீமா, இன்றைக்கு என்ன செய்வதாக உத்தேசம்னு கேட்டான் இளஞ்செழியன். அதுதான் சொன்னேனே, மலைத்தீவில் நாம் பார்க்க வேண்டிய வேடிக்கைகள் பல இருக்கின்றன என்று சொன்னா அலீமா. இளஞ்செழியன் நிதானமும் வெறுப்பும் கலந்த குரல்ல, அலீமா, என்னை அதிகமாக சோதிக்காதே. வேடிக்கைகளை பார்க்கும் மனோநிலை எனக்கு இல்லை. என்னுடைய நாட்டின் கதியை பற்றிய கவலை என் உள்ளத்தை பீடித்துக் கொண்டிருக்கிறது. நாடு திரும்ப துடிக்கும் உள்ளம் வேடிக்கை பார்க்க ஒப்புமா அலீமா? யோசித்துப்பார்.
தமிழகத்துக்கு வா. நீ ஆயுளில் கண்டிராத கலை காட்சிகளை, கேளிக்கைகளை, ரத போட்டிகளை காணலாம். அதற்கு செல்ல ஏற்பாடு செய். உன்னை கெஞ்சுகிறேன் சொன்னான். அலீமா அனுதாபத்தோட இளஞ்செழியனை பார்த்து, படைத்தலைவரே, நீங்கள் அறிவில் சிறந்தவர். உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. மலைத்தீவில் உள்ள மரக்கலங்கள் மலைத்தீவிலேயே நிற்பதும், எதிர்க்கரையில் உள்ள மரக்கலங்கள் அங்கேயே நிற்பதும் புலப்படவில்லையா உங்களுக்கு? ஏதாவது ஒரு படகு இக்கரையிலிருந்து அக்கறைக்கோ, அக்கறையிலிருந்து இக்கரைக்கோ நகருகிறதா பாருங்கள். நீர்வேகம் கடலில் அதிகமாயிருக்கிறது. இப்பொழுது படகில் நான் சென்றால் பிறகு என் பிணம் கூட உமக்கு கிடைக்காது. இந்த வேகம் 2 நாட்கள் இப்படித்தான் இருக்கும். ஆகையால் பொறுப்பதை தவிர வேறு வழி இல்லை. இங்கு தங்கியிருக்கும் 2 நாட்களையும் கழிக்கத்தான் மலைத்தீவில் இறங்கும் பல நாட்டவரும் கேளிக்கைகளை நடத்துகிறார்கள். இல்லாவிட்டால் அதோ அந்த கூடாரவாசிகளுக்கு விளையாட்டுதான் தொழில் என்று நினைக்கிறீர்களா? இல்லை படைத்தலைவரே, இல்லை. அத்தனை பேரும் வர்த்தகர்கள் விளக்கினான். அப்பதான் அலீமாவோட விபரீதமான போக்குக்கும் கேளிக்கைகள்ல அவ கலந்துகிட்டதுக்கும் காரணம் புரிஞ்சது இளஞ்செழியனுக்கு. அவன் அலீமாவை பார்த்து, அலீமா, இந்த கடல் நிலைமை தெரியாமல் உளறிவிட்டேன், மன்னித்து விடு மன்னிப்பு கேட்டான். அவளோட இஷ்டப்படியே அடுத்த 2 நாளும் அவ கூட மலைத்தீவை சுத்துறதுலயும் கேளிக்கைகளை பாக்குறதுலயும் நேரத்தை ஓட்டினா இளஞ்செழியன். 3வது நாளே நீர்வேகம் குறைஞ்சதுனால மரக்கலத்தை மலைத்தீவுக்கு குறுக்க செலுத்தி அட்டூலிஸ் துறைமுகத்துல நங்கூரத்தை பாய்ச்சின அலீமா படைத்தலைவரையும் மத்தவங்களையும் மரக்கலத்திலேயே இருக்க சொல்லிட்டு அவ மட்டும் தனியா அட்டூலிஸ் நகரத்துக்குள்ள போயிட்டு வந்தா. வந்தவன் நேரா தன்னோட அறைக்கு போய் இளஞ்செழியனையும் ஹிப்பலாசையும் பார்த்து, நான் எதிர்பாராத, கனவிலும் நினைக்காத நண்பர் ஒருவர் கிடைத்து விட்டார். அவரே புறவிகளையும் ரதத்தையும் வாங்கித் தருவார் சொன்னான். யார் அவர்? யவன அரச குடும்பத்தை சேர்ந்தவரா கேட்டான் இளஞ்செழியன். யவன அரச குடும்பத்தார் யாருமே இங்கில்லை. யவன நாட்டுக்கு போய்விட்டார்களாம். 3வது இளவரசர் மட்டும் மூணிலவு புறப்படும் நாள் இங்கு வருவாராம் சொன்னா அலீமா. ஏன் கேட்டான் இளஞ்செழியன். ரத போட்டியில் பங்கு கொள்ள. இளவரசர் லேசுப்பட்டவர் அல்ல. நீங்கள் ஏதோ காற்று என்று சொன்னீர்களே, அப்படி புறவிகளை செலுத்த வல்லவர். ஆகையால் தான் அவருக்கு அக்கிலீஸ் என்ற தேவபுருஷன் பெயரை வைத்திருக்கிறார்கள் சொன்னா அலீமா. அது கிடக்கட்டும், யவனராஜ குடும்பத்தார் இல்லாவிட்டால் வேறு எந்த நண்பர் கிடைத்தார் கேட்டான் இளஞ்செழியன். நீங்களே அவரை சந்திக்கப் போகிறீர்கள். நாளை இரவு இங்கு வருவதாக சொல்லியிருக்கிறார். நான் சென்று அழைத்து வருவேன். நாளை இரவு நீங்கள் இந்த அறையில் இருள் சூழ்ந்த 2வது நாழிகை காத்திருங்கள். அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சொன்னா அலீமா. அலீமா சொன்ன 4வது நாள் இரவும் வந்தது. நடுப்பகல்லையே அட்டூலிஸ் நகரத்துக்குள்ள போன அலீமா இரவு நேரத்துலதான் தன்னோட நண்பனோட திரும்பி வந்தா. அலீமா அவளோட நண்பனை அறிமுகப்படுத்துற மாதிரி, இவர்தான் எனது நண்பர் தமிழக வீரரே, நான் சொன்ன தமிழக வீரர் இவர்தான் சொன்னான். அடுத்த வினாடி அறிமுகப்படுத்தப்பட்ட 2 பேர் மட்டும் இல்லாம இளஞ்செழியனுக்கு பின்னால நின்னுகிட்டு இருந்த ஹிப்பலாஸ் கூட திகைச்சு போய் நின்னா. அவங்க 3 பேர் முகத்திலையும் தெரிஞ்ச கலவரத்தை பார்த்து எதுவும் புரியாம நின்னா அலீமா. 3 பேர்ல இளஞ்செழியனே முதல்ல பேச ஆரம்பிச்சு, உலகம் மிக குறுகலானது யவன மருத்துவரே, அதனால்தான் மீண்டும் சந்திக்கிறோம் சொன்னான். உலகம் குறுகியது மட்டுமல்ல தமிழக வீரரே, விசித்திரமானதும் கூட. மூங்கில் தட்டில் இறுக கட்டப்பட்டு சுறாக்கள் நிரம்பிய கடலில் தள்ளப்பட்ட தாங்களும், தங்களை காக்க கடலில் இறங்கிய உங்கள் நண்பரும் பிழைத்து மீண்டும் என்னை சந்திப்பது விசித்திரங்களில் சிறந்தது. அதைவிட விசித்திரம், உங்களுக்காக அலீமா என்னிடம் உதவி நாடி வருவது சொன்ன யவன மருத்துவன், வருந்துகிறேன் தமிழரே, வருந்துகிறேன் அழுத்துக்கிட்டான். எதற்கு வருந்துகிறீர் கேட்டான் இளஞ்செழியன். டைபீரியஸ் கூறியபடி உங்களுக்கு அதிக விஷத்துளிகளை கொடுத்து கொல்லாததற்கு சொன்னா யவன மருத்துவன். அதை கேட்டு, நீங்கள் மருத்துவரா கொலைகாரரா கேட்டான் இளஞ்செழியன். மருந்து 2 வகைக்கு உதவும். பிந்திய வேலையை செய்திருந்தால் நான் இந்த ஆபத்திலே சிக்கிக் கொண்டிருக்க மாட்டேன் சொன்னா மருத்துவன். இப்பொழுது என்ன ஆபத்து வந்து விட்டது உங்களுக்கு கேட்டான் இளஞ்செழியன். அலீமா யார் தெரியுமா? டைபீரியஸின் சீடப்பெண். அவள் குருநாதரின் பகைவன் நீர் என்பதை அறிவாளா அவள் கேட்ட மருத்துவன் மெதுவா அலீமா பக்கமா திரும்பி, இந்த மனிதர் சோழர் படைகளின் உபதலைவர், டைபீரியஸின் ஜென்ம விரோதி என்பதை அறிவாயா நீ கேட்டான். அலீமாவோட முகம் கோபமாவும் குழப்பமாவும் மாறிச்சு. என் குருநாதருக்கு நீங்கள் பகைவரா? இவர் சொல்வது உண்மையா இளஞ்செழியனை பார்த்து கேட்டா அலீமா. உண்மைதான் சொன்னா இளஞ்செழியன். இதை என்னிடம் ஒப்புக்கொள்ள என்ன துணிச்சல் உங்களுக்கு? என் குருநாதருக்கு என்ன அபச்சாரம் செய்ய இருந்தேன்? அவர் ஜென்ம விரோதிக்கு உதவி இருந்தேனே.
இதை பற்றி ஒரு வார்த்தை கானாவில் சொல்லியிருந்தால் உங்களை சாம்பிராணி காட்டுக்கு நானே அனுப்பியிருப்பேனே. இப்பொழுதுதான் என்ன கெட்டுப் போய்விட்டது. நீங்கள் எப்படி தமிழகம் திரும்புகிறீர்கள் என்று பார்த்து விடுகிறேன் கத்திட்டு, என்னுடன் வாருங்கள் மருத்துவரே. மருத்துவனை பார்த்து சைகை செஞ்சுட்டு அந்த அறையை விட்டு வேகமா வெளியில போனா அலீமா. இதுக்கப்புறம் அலீமா இளஞ்செழியனுக்கு உதவுவாளா? அடுத்து நடக்க போறது என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.